Hello friends, how are you? Hello guys, welcome back to another video. சின்ஸ் நான் பாஸ் ஆனதுலேருந்து கமெண்ட்ஸ் மூலியமாகவும் டிஎம்ஸ் மூலியமாகவும் உங்களோட விஷஸ் எனக்கு சொன்னீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். பட் இந்த அட்டெம்ப்ட் நிறையா பேருக்கு அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு பாசிட்டிவாக பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நான் ஒன்று தான் சொல்லணும், டோன்ட் லூஸ் ஹோப். நானும் 6 அட்டெம்ப்ட் அப்புறம் தான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களாலேயும் முடியும். தைரியமாக ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் முடியுது. ஸோ இப்போ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி என்னோட ரிசல்ட் லைவ் ரியாக்ஷன் இதோ. அப்படி சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான், பட் நான் அதை ரெக்கார்ட் பண்ணல. சாரி ஃபார் தட். என்னடி இது? நிறைய ஃபெயிலியர்ஸை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபெயிலியரும் ரெக்கார்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு யோசனையோடு தான் இருந்தேன். பிகாஸ் நானும் டபுள் மைண்டடாக இருந்தேன், பாஸ் ஆவானா மாட்டேனா. சம் பாயிண்ட் எனக்கு கிரேஸ் மார்க் தேவைப்பட்டுச்சு. நானும் நிறையா என் மார்க் டோட்டல் பண்ணி பார்த்தேன். பட்டு சம் வாட் ஐ நீட் தட் கிரேஸ் மார்க்ஸ். பை லக் எனக்கு அந்த கிரேஸ் மார்க் கிடச்சிச்சு எஃப்எம்எஸ்எம்மில். ஸோ அதனால் நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த லக் உங்களுக்கும் நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும். ஸோ கீப் ட்ரையிங். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, ஃபைனலி ஐ பிகம் a CA ஃபைனலிஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, CA ஃபைனலுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஸோ அதோட ப்ராசஸ் ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவாக இது இருக்கும். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே SSP போர்ட்டல். லெட்ஸ் கோ. லாகின் பண்ணிக்கிறேன். இதனோட ஹோம் பேஜ். அப்ளை ஃபார் ஃபைனல் கோர்ஸ். ஸோ இதில் ஆல்ரெடி ஆட்டோ ஃபில் ஆகிடும் போல். ஆர் யூ அ வார்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி ஆஃப் எ CA? நோ. டினிஸ் மெம்பர் ஆஃப் எ CA? நோ. ரெண்டுக்கும் நோ கொடுத்துக்கிறேன். அட்ரஸ் ஃபில் பண்ண சொல்லுது. ஓகே. Is a permanent address as same as a correspondence address? Yeah. Please select a category. OBC, Indian. இதுலேயும் நம்மள கேஸ்டால் குறிக்கிறாங்க. Data saved successfully. Year of passing May 2026. Let's go. Oh, we have to select set C and set D. என்னென்ன இருக்குது? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பப்ளிக் ஃபினான்ஸ், இன்சால்வன்சி, ஃபாரன்சிக் அக்கௌண்டிங், வேல்யூவேஷன், ஃபாரன்சிக் அக்கௌண்டிங், ஃபாரெக்ஸ் அண்ட் ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட். திஸ் டூ. ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இதில் எது எது ரெலவென்ஸாக இருக்கும் உங்களுக்கு, விச் இஸ் ஹை ரெலவென்ஸ், விச் இஸ் லோ ரெலவென்ஸ் டு CA சப்ஜெக்ட்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, ஆர்பிட்ராஜ், பப்ளிக் ஃபினான்ஸு, இது எல்லாமே லெஸ் ரெலவென்ஸில் இருந்துச்சு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்புறம் இன்சால்வன்சி, இது எல்லாமே உங்களுக்கு மாட்ரேட் ரெலவென்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபாரன்சிக் அக்கௌண்டிங், வேல்யூவேஷன், ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ், ஃபாரெக்ஸ், ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கொஞ்சம் ஹை ரெலவென்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் இது நாளில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஐ வில் கோ ஃபார் ஃபாரன்சிக் அக்கௌண்டிங். ஐ திங்க் இது அப்புறமே கூட மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். எக்ஸாம் எழுதுகிறப்போ அதை பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் எப்போ என்ன வேணால் தரலாம்.
பட் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. செல் டி, ஓகே, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, சைக்காலஜி அண்ட் ஃபிலாசபி, என்டர்பிரினர்ஷிப், ஸ்டார்ட் அப் அண்ட் எக்கோசிஸ்டம், டிஜிட்டல் எக்கோசிஸ்டம். ஓகே, இதில் நான் வந்து என்டர்பிரினர்ஷிப் அண்டு ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் போகலான்னு இருக்கேன். இப்போதைக்கு எதுவும் கொடுப்போம், அப்புறம் எதுவும் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு ஆளாக போடுவோம். நெக்ஸ்ட், ப்ளீஸ் செலக்ட் a medium of study. Okay, your English medium 429.23. Okay, let's go to next. இந்த பேஜில் நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சர், அப்புறம் உங்கள் மார்க் ஷீட், இது 3 மேண்டேட்டரியாக சப்மிட் பண்ணணும். ஸோ அதை சப்மிட் பண்ணிக்கிறேன். இமேஜ் சைஸ் வந்து 100 kbps-க்குள்ளே இருக்கணும்னு காட்டுது. ஸோ என்னோடய ஃபோட்டோவை வந்து நான் கம்ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் கோ. நான் என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டேன். நீங்கள் எதுவும் பெண்டிங் வைக்காமல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீஸ் வந்து 22,000 கேட்குது. ஆஃப்டர் இன்டர்மீடியட் தட் 18,000 நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ ஒரு 22,000. தட்ஸ் இட் ஃபார் சிஏ. அப்புறம் உங்கள் எக்ஸாம்ஸ் ஃபீஸ், அப்புறம் நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போனீங்கன்னா அதுக்கு தனி ஃபீஸ், அதெல்லாம் வந்து செகண்டரி. மேண்டேட்ரியாக உங்களுக்கு இது முக்கியம். நெக்ஸ்ட் ஷீட்டில் வந்து நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரே பேஜ்லேயே வந்துடும். அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா பூம், நெக்ஸ்ட் உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்கள் ஃபீஸ் 22,000 பே பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எதில் இருக்குன்னு பார்க்கணுன்னா ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே காட்டும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பெண்டிங், அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபைனல் கோர்ஸ். பெண்டிங் அப்ளிகேஷன்ஸில் உங்களோடது இருக்கும். ஸ்டூடெண்ட் கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங்கில் இருந்தால் பெண்டிங்கில் காட்டும். அப்ரூவ்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் இங்கே வந்துடும். தட்ஸ் இட். நம்ம இப்போ ஃபைனலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். we are a CA finalist. யாராச்சும் இந்த வீடியோ லாஸ்ட் அட்டெம்ப்டில் அன்சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்டோட இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா டோன்ட் லூஸ் ஹோப். இதே மாதிரி நீங்களும் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணிட்டு சிஏ ஃபைனலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணும், எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸா, மை சர்டிஃபைட் காப்பீஸ் அனாலிசிஸ், என்னோடய ஆர்டிகல்ஷிப் vlogs, இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் என் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். லெட்ஸ் கீப் இன் டச். இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், என்னோடய ஸ்டடி லைவ் 24/7 ஓடிக்கிட்டே இருக்கும். இஃப் யூ ப்ரிஃபர் ஸ்டடி வித் மீ லைவ்ஸ், நீங்கள் அந்த லைவை யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் டிஸ்கஸ், யூ கேன் ஷேர் வித் அதர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஆல். ரொம்ப நன்றி.